ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம ஒரு வேறு லெவலான கேம் விளாடப்போம். அதுதான் கிராணி. இந்த கிராணியில் நம்ம போட்டு ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இப்போ ஹெலிகாப்டர் ஸ்கிப் தான் பண்ண போகிறோம். இந்த கேம் ப்ளே சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு இதை திறந்து விட்டு நம்ம ஓரமாக பின்னுடும். கிராணியும் கிராண்ட்பாவும் கீழே போட்டோம். ஹெலிகாப்டர் ஸ்கேப் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க பார்க்கும். டே 1லேயே நான் முடிக்கும். போன தடவை டே 1லேயே முடிக்க பார்த்துட்டு டே 2 போயிட்டு தெரியாமல் கிளம்ப போயிட்டான். எனக்கு கிளம்பி மட்டும்தான் வரட்டும். அப்புறம் போய்க்கிடும். அம்மா நம்ம வீடு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். இப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட கொஞ்சம் இதாக இருக்கும். வேறு என்ன கேம் பிளேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்க்கும். அவங்க டக் டேபிள் இருக்குது, எடுத்துக்கிடுவோம். வேறு கிளை வேறு பார்த்தா இந்த சைடு போவோம், அப்படியே போவோம். வேறு இதில் என்னது, அப்படியே சுற்றி மேலே போயிடும். வாங்க, செகண்ட் ரூம் கீ வேணும். அப்போ தான் இந்த கிழவன் கழுத்தில் இருக்கும்போது ஒரு கீ ஃப்யூஸ் இருக்குங்க, அதை எடுத்தால் நமக்கு இது இருக்கும். 3 பிக்சர் வேணும். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஷார்ட் கன் இருக்குது, எடுத்துக்கிறோம். இதை வச்சு அவனை ஃபஸ்ட்டு 2 வரி போட்டு தள்ளிட்டு முதல்ல அவன்கிட்ட செக்யூரிட்டி கீ எடுத்துரும். இதில் ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு பிக்சர் மட்டும் தான் இருக்குது. வேறு இதில் ஃப்யூஸ் இருக்குது பார்த்தாச்சு. வேறு நமக்கு கிளம்ப வந்துட்டு அவனை போட்டுரும். அவ்வளோதான். அந்த செகண்ட் ரூம்க்கு கழுத்தை தூங்கிட்டு இருக்குல்ல, அது அந்த ரூமத்தை வந்து நம்ம உள்ளே வண்டி இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று திருப்பி போட்டுரும், இல்லை மறைஞ்சிருவோம். திரும்ப மட்டும் கணக்கிலவன் திரும்பிட்டான். இந்த இங்கே ஒரு பிக்சர் இருக்குது, 2 பிக்சர் கிடச்சிட்டு கிராணி மட்டும் போட்டு தள்ளிடும். வேறு மறைய போகிறானே, அதுவும் மறைஞ்சிட்டு கீ வேறு மடி கிழமணி வேறு போடணுமா? என்னங்க அது கீ வேறு காணும். வாங்க வேறு எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரும். இதில் என்ன இருக்குது, ஒரு பிக்சர் இருக்குது, இதை எடுத்து இங்கே போட்டுரும். வேறு ஃப்யூஸையும் எடுத்து போட்டுரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிக்சர் இருக்குது, இதையும் எடுத்து போட்டுரும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு எக்கலாக கமெண்ட்டுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுதேன். அம்மா நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று வேறு எதாவது இருக்காமல் பார்ப்போம். இதில் என்ன இருக்குது, ஹெலிகாப்டர் கீ சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் என்ன ஒரே ஹெலிகாப்டராக கிடைக்கி. இதில் போட் கீ தான் இருக்குது. வேறு இதில் பாத்ரூமில் ஒன்றுமே இல்லை. அவங்க இங்கேயே பார்ப்போம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கிடும். இதில் இதுலேயும் ஒன்றுமே இல்லை. ஸ்பைடர்கிட்ட தான் ஒரு பிக்சர் இருக்குது, பார்த்துட்டு அதை பெராட்டி எடுத்துக்கிடும். ஃபஸ்ட்டு இது ஹெலிகாப்டர் கீ போய் மேலே போட்டுட்டு இப்போ மடி கிளம்புன வர கொள்ளணும். கொண்டுட்டு அந்த கீயை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மேலே கொண்டு போய் போடணும். நீங்கள் ஃபியூல் கிடைக்கணும். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் இது இருக்குது, க்ரோபார் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப்லாம் கொஞ்சம் லைக் ஆச்சு பண்ணுங்கள். போன வீடியோவில் வியூஸ் போயிருக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு தான் வந்திருக்கு. அப்படியே லைக் கம்மியாக தான் வந்திருக்கு. லைக் ஆச்சு போட்டுவிடுங்க. வாங்க அப்படி மட்டி கண்ணு எடுத்துரும். வேறு
கிழவனை வர வைக்கணும். யாரும் வராமல் பார்க்கும் முதல்ல. கிழவனே வந்துட்டான். ஃபஸ்ட்டு போடுறதுட்டு அவன்கிட்ட கீயை எடுத்துரும். ரைட், அதை மாட்டிட்டு கீயை எடுத்துரும். திறந்து விட்டுட்டு அவங்க கிராணி தர மாதிரி தெரியுது. அதில் வந்து மேலே போயிட்டு அவன்கிட்ட எடுத்துரும். கிளையை வந்துட்டான், போட்டுரும். அவ்வளோதான். இப்போ ஃபியூஸ் செட்டுக்கு போட்டுருவாங்க. பிக்சரு ஒரு பிக்சர் அந்த இது கேம்பஸ் மண்டி என்கிட்ட கிடக்கு, அப்படியே எடுக்கும். இதில் என்ன இருக்குது? ஹேண்டு வீல் தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இதுலேயும் ஒன்றுமே இல்லை. கடைசியில் வெப்பன் கீ இருக்குது. இருக்கட்டும், நமக்கு தேவைப்படும். வேறு ஒன்று அடுத்து ரெண்டாவது எடுத்தாச்சு ஃபோட்டோ. இப்போ 3 பிக்சர் போட்டால் தான் அந்த டோர் லாக்கர் திறக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஷாட்கனை வச்சு சுடுற மாதிரி இருக்கும், ஒரு 3 இதை. அது சுட்டப்போ இன்னொரு டோர் லாக் திறக்கும். அதுக்கு தான் வெப்பன் கீ நமக்கு தேவைப்படும். வெப்பன் கீ எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் எடுக்க முடிஞ்சால் எடுத்துரும். அவங்க ஒரு போகும். அப்படியே போய் டக்குன்னு திறந்து விட்டுட்டு அப்படியே குளிச்சு கீழே போயிடும். அவ்வளோதான். அவங்க 2 கீ எடுத்துரும், 2 புல்லட். இப்போ ஃபஸ்ட்டு யார் வரா? கிழவனா கிழவியான்னு பார்ப்போம். இல்லை, யாருமே வர மாட்டாங்க. யாருமே வரல. ஒரு மேலே போயிடும். இந்த கேமில் நீங்கள் எங்கெங்கே இந்த பொருளை போட்டால் மட்டும் நினச்சிக்கோங்க, உங்களுக்கு இதாக இருக்கும். வாங்க, இதில் என்ன மூலம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்படி கிழமை யாராவது வராமல் பார்த்துக்கணும். ஹெலிகாப்டர் மேனு கிடச்சிட்டு இது ஃபியூல் மட்டும் தான் ஒன்றுட்டோம். ஃபியூல் எனக்கு தெரிஞ்சு ஒன்று அந்த பேம்பஸ் மண்டைக்கிட்ட இருக்கும், இல்லைனா சேஃப்டியில் இருக்கும். இந்த 2 இடத்துல எதாவது இருக்கும். இதில் மீட்டு தான் இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லை. எதுவுமே இல்லையே. அடுத்து ஃபஸ்ட்டு யார் வாரம் பார்க்கும்? கிராணியா கிராண்ட்பாவனு 2 பேர் வர. ஃபஸ்ட்டு கிழவன் கிளவி. அவ்வளோதான், 2 பேர் போட்டாச்சு. இப்போ பெஞ்ச் ஆண்டில் போய் கீழே திறந்து விட்ருவோம். அவ்வளோதான். இதுவே 2 நட்ஸ்டாக படுத்துடுது. மிச்சம் தள்ளி போட்டு போயிட்டே இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் லைக் ஆச்சு பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பார்க்குறவங்க 1% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கிங்க. மிச்சம் 99% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே போகும். அப்புறம் கன் எடுத்துகிட்டு போய் அந்த கேம்பஸ் மண்டையை போட்டுரும். 1 இப்போ கொஞ்சம் ஆமோ ஆமோ விட்டால் இருந்தால் நல்லாயிருக்கும். 2 ஆகிட்டு போய் சுடவைக்கு தானோ சுட்டனே கிளவன் தான் வந்துடுவான். எங்கே வாங்க இந்த வந்துட்டான் பாருங்கள் கேம்பஸ் மண்டையன். அவ்வளோதான், பிக்சர் எடுத்துரும். பிக்சர் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த கிழவன் ஃபோட்டோவை பாருங்கள். இவனோட ஃபோட்டோலாம் போய் 3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு டோர் எஸ்கேப் பண்ணால் மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ எடுத்து போட்டுரும். வேறு என்ன கேம் ப்ளே போட்டுன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்ச கேமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஹாரர் கேமா இல்லைனா கார் கேமா, எந்த கேம் தான் சொல்லுங்கள், போட்டுரும். தான் இருக்கலாம். இதை போடணும், சுடணும்.
இதில் தான் நமக்கு ஆமோ வந்துகிட்டே இருப்பான்ல, அதான் சுடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். வாங்க டக்குன்னு போவோம். வண்டி கீழே இறங்கும். இது என்னது செக்யூரிட்டி நினைக்கிறேன். ஆமாம், கட்டை எடுத்து மேலே போட்டோம். இப்போ கீழே இருக்கிறதுல மேலே எடுத்து போட்டுக்கிட்டோம். அப்புறம் ஒயாமல் அலைய வேண்டாம், இதில் போட்டுரும். அடுத்தது இருங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 பேரும் போட்டு தள்ளிடும். இந்த இருக்குது அவ்வளோதான். யார் வரா? கிழவனா கிளவியா? கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இறைச்சலாக தான் இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்யூச்சர்ஸில் நம்ம மைக்கெலாம் வாங்கி பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லை நான் மொபைலில் பேசுகிறனால அப்படி இருக்குது. மாட்டாங்க சூட் பண்ணிடும், அவ்வளோதான். அடுத்து கிழவன். நம்ம கிராணி 2ல் நோ வெப்பன் சேலஞ்சு போடுமான்னு சொல்லி கவுண்ட் பண்ணுங்க. இப்போ நோ வெப்பன் சேலஞ்சு போட்டுரும். ஹெலிகாப்டருக்கே மேலே போட்டுருவோம். ஹெலிகாப்டருக்கே மேலே போட்டுட்டு வேறு ஃபியூல் நமக்கு இன்னும் எடுக்கவே இல்லை. ஃபியூல் வேறு வாங்கணும், எடுக்கணும். அடுத்தது ஃபியூஸு அந்த சைடில் ஒரு இடத்துல வைக்கணும், அதை எடுத்து போட்டுரும். அவங்க நல்லாட்டி போயிட்டு இதில் போட்டுரும். அடுத்தது அப்படியே போவோம். வேறு இது என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. கீழே அந்த கேம்பஸ் மண்டைங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். வெளியே மட்டும் தான் பார்த்துருந்தோம், உள்ளே பார்க்கவே இல்லை. நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. இந்த படத்தில் காம்பலாம் இந்த கேம் பிளே நம்ம டே 1லேயே முடிச்சிட்டோன்னா நீங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போகணும். டே 2ல் முடிச்சோன்னா லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். எனக்கு சேஃப் கீ இருக்குது, நாங்கள் எடுத்துக்கிட்டோம் சேஃப் கீயை. அடுத்தது இங்கே இல்லையா? அப்போ சேஃப் கீழே தான் இருக்கும் ஃபியூஸு. அடுத்து டோர் ஸ்கேப் பண்ணுறோம், அதுலேயும் கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஜம்முன் பண்ணிடுவோம் டோர் ஸ்கேப்பு. பேரல் ஆஃப் ஃபியூல் அவ்வளோ எல்லா பொருளும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டருக்கு டக் டேப்பு, ஃபியூஸு, ஃபியூலு, 3 பிக்சரு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம தப்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கண்ணுட்டு மேலே போயிடும். அந்த இதை சுடணும்டா, அதனால் அவங்க 8 பேரும். இதை போய் மேலே போட்டுமா இல்லை இங்கே போட்டு கிளைவின்ட்டா பாருங்களேன். கரெக்டாக கண்ணு கீழே போடாமல் கிளை வரும். ஃபியூஸை எடுத்துகிட்டு ஃபியூவில் எடுத்துகிட்டு சுற்றி போகணும். அடுத்து கிளவியாக போடணும். கிளம்ப வேறு இங்கே இருக்கான்னு தெரியல, டக்குனு வந்து அடிச்சிடக்கூடாது. வெறுவனு போவோம், இப்படி போவோம். கிளவி என் சைடு வர வச்சுட்டு அவ்வளோ அப்புறம் இப்படி போவோம். பாத்திரம் கூட 2 பேரும் தான் ஒருத்தாங்களா? கிளை மட்டும் தானே போனோம். இந்த கிளைவா கிளை பார்த்துட்டாங்க, இங்கேயே நிற்பால. நம்ம அந்த ஃபியூவில் போய் போட்டால் முடிஞ்சது. எஸ்கேப் வேறு பண்ண போகிறோம். கிளைங்க சரி வர வச்சாச்சு. அப்படியே சரி போய் டக்குன்னு போயிடும். வேகம் மேலே ஏறிடணும். கிளம் வச்சுட்டு போகிறான் பார்த்தீங்களோ, கீழே அது செதறி கிடக்கு.
அது வரமாக சவுண்டு கட்டுச்சு. ஃபியூவில் போய் உள்ளே போட்டுரும். அங்கே தள்ளி இதில் போட்டுரும். இதே சுட்டால் இந்த டோர் லாக் ஆகும், திறக்கும். அவன் கன் எடுக்கணும். இப்போ வர பூச்சோடனே கன் எடுத்து டக்குன்னு மேலே அறியணும். அவ்வளோதான். குழம்புக்கு கீழே இறங்க வந்தா கரெக்டாக சுட வர செய்யணும். எத்தனை டேக் போக போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு டேக் மிஸ்டேக். ரெண்டாவது ஆகிட்டு கொடுத்து 2 என்னங்க இப்படி இருக்கு? கரெக்டாக சுட முடியுமா? இப்படி மிஸ் பண்ணிட்டேன். சுட்டாச்சு. 1 நான் 2 தான். நான் 2 தான். கரெக்டாக சுடணும். மிஸ் பண்ணியாச்சே. மேலே வச்சு சொல்லலாம் பார்த்தா வரவும் மாட்டேக்கு. கரெக்டாக சுட்டேன், ஏன் பட மாட்டேக்கு? இன்னும் 2 தான். இதுதான் ரொம்ப ஆடாக செய்யுது. கரெக்டாக சுட்டுருவோம். மிஸ் பண்ணிட்டேனே. 2 தான் பார்த்தா இவ்வளோ டேக் வர போதேன். ஏதாவது வந்துட்டா முடிஞ்சுது. இப்போ நேராக ஹெலிகாப்டர் காமிச்சிடலாம் அவங்ககிட்ட. இதை இங்கே கீழே வச்சுக்கிடும். மறுபடியும் கீழே வரும்ல, அப்படி சுட்டுவிடும். மேலேனா நமக்கு வரமாட்டு. இதை போகிறோம். அவ்வளோ சுட்டாச்சு. இப்போ இந்த சைடு அங்கே தள்ளி இருக்குது. அவன் தள்ளி இருக்குது. அந்த சைடு தள்ளி வைக்கும். 1 மட்டும்தான் இதாக இருக்குல்ல இங்கே. டக்குன்னு சுட்டுரும். அவ்வளோதான், முடிஞ்சுது. டோர் ஓப்பன் ஆகிட்டு. வாங்க நம்ம ஹெலிகாப்டர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபியூஸ் இங்கே போட்டுருக்கோம். ஃபியூஸ் இதாக இருக்குது. அவ்வளோதான், ஃபியூஸை போட்டாச்சா? ஃபியூஸை போய் போட்டுருணும் இந்த இங்கே. அவ்வளோதான். இப்போ ஏன்னா அந்த ஃபியூஸை போட்டால் தான் அந்த பலகை கீழே விழாது. ஃபியூஸை போடாமல் தான் அந்த பலகை டக்குன்னு கீழே விழுந்துடும். அப்புறம் நேராக கீழே போயிடும். டக்டை போய் போட்டு விட்ருவோம். அவ்வளோதான். ஹெலிகாப்டரை பார்த்தீங்களா? டக்டே போட்டாச்சு. அடுத்து ஃபியூலு. இது ஹெலிகாப்டருக்கு ஏற்றிட்டு வந்துடும். ஹெலிகாப்டருக்கு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு அங்கேயே அங்கே போட்டுட்டு அடுத்தது ஃபியூலு எடுத்தாச்சு. ஃபியூலை எடுத்து போய் அதில் பின்னாடி டேங்க் இருக்கும், அதில் ஊற்ற வேண்டியதான். இதாக இருக்கலாம். ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். டே 1 முடிக்க போகிறோம். என்ன சொன்னேன், டே 1 நான் முடித்தேன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போகிறீங்க பார்க்குறோங்க. அப்படியே லைக்கும் பண்ணிட்டு போயிருங்க. பார்ப்போம் இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை லைக் வருதுன்னு. அவங்க எஸ்கேப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். எஸ்கேப் இங்கே டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே இந்த வீடியோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.